ஆர்ட் எக்ஸிபிஷன் 2023 வேற லெவல்ல இருக்கு. ஸோ உங்களுக்காக நீங்களே நல்ல ஒரு கைத்தல் கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட ஃபவுண்டர் அவங்கள பற்றி சில வார்த்தைகள் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்காக ஸோ கலை வளர்மணி ஆர்டிஸ்ட் ஆர் ராஜேந்திரன், the founder of Basic Academy, was born and raised in Andaman and Nicobar Island. At a very young age, Dr. R. Rajendran showed a knack of art, and his art teacher, Mr. Sukumar Monitoring, he nurtured his natural talent. Later on, through the guidance of Mr. Alok Adhikari, he joined in Government College of Fine Arts and Science and graduated with a master degree majoring in painting in the year 2009. So ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராஜேந்திரன் சார். ஸோ சில வார்த்தைகள் நீங்க பேச மேடை கிடைக்கிறோம் சார். ஆக்சுவலா வந்து நீங்க பேசுறதை தாண்டி நான் கொஸ்டின்லாம் கேட்டா நீங்க டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்றீங்க. ஸோ அதனால நான் வந்து கேள்விகள் அது நான் கேட்டுறேன், ஓகேங்களா? ஸோ ஆர்ட் எக்ஸிபிஷன் இப்படி ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு எந்த ஒரு நோக்கம் வந்துச்சா சொல்லுங்களேன். ஆக்சுவலி ஆர்ட் எக்ஸிபிஷனுங்கிறது எப்படி வந்ததுன்னா, நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு காம்படிஷனில் போய் வரைஞ்சிட்டு இதே மாதிரி டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு அப்ரிஷியேட் வந்து நிறைய பேர் நின்றுட்டு சூப்பராக இருக்குது, யார் வரைஞ்சதுன்னு தெரியல, செம்மையாக இருக்குங்கிறப்போ நமக்கு ஒரு மாதிரி அந்த எனர்ஜி கிடச்சிச்சு. இன்னும் வரையணும், நிறைய எக்ஸிபிஷன் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வரைஞ்சி வீட்டிலே வச்சா நோட் புக்குள்ளே இருந்தால் யார் பார்ப்பா, யாருக்கு தெரியும்? அதை நம்ம வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன்ஸ் நடத்தினா அது எல்லாருக்கும் போகும், அது சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுனால இந்த ஷோ வந்து நாங்கள் 2010 ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். இந்த ஷோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெறும் நம்ம வந்து சும்மா பண்ணுறதில்ல. ஸோ அந்த எக்ஸிபிஷன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்கூலுக்கு இன்விடேஷன் கார்டு அனுப்புறது, பிரின்சிபலுக்கு சொல்கிறது, அது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்கள் ஃபேமிலிக்கு இன்விடேஷன், எல்லாருக்கும் தனித்தனியாக இன்விடேஷன் கார்டு அவங்கவுங்க ஃபோட்டோ போட்டு அவங்கவுங்க பெயிண்டிங் போட்டு கொடுப்போம். ஏன்னா அவங்க ஃபேமிலி சர்க்கிளில் கொடுக்கணும், தெரியணும் அவங்களுக்கு இவங்க ஆர்ட் வரைகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அது சம்மந்தப்பட்ட நிறைய வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து என்னோட தாட். ஸோ அதோட ஐடியா பேஸ் பண்ணி தான் 2010 நடத்திட்டு இருக்கோம். இப்போ ஒரு 50-60 ஷோக்கு மேலே முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ அப்படிதான் இந்த ஷோ ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஷோவில் நாங்கள்லாம் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா குட்டீஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோட்டு தான் இருக்காங்க, அவங்க தான் வந்து அந்த ட்ராயிங் வரைஞ்சுன்றாங்க. என்னடா இது வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அவங்க ஃபேமிலி சப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன தான் நம்ம எவ்வளோ வேலை செஞ்சாலும் வெளியே எங்கே போனாலும் வந்து நம்ம வந்து குடைச்சல் பண்ணாமல் வீட்டில் இருக்கணும்ல. ஸோ அதனால் ஃபேமிலி சப்போர்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது? இல்லை, ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. அதில் எங்கள் அம்மா அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஃபுல் சப்போர்ட்டு, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எனக்கு ட்ராயிங் வரைய ஆர்வம் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு டீச் பண்ணது எங்கள் அம்மா தான். அம்மா நல்லா வரைவாங்க. அப்போ வாட்டர் கலர் வந்து ஸ்பாஞ்சில் சொல்லி தருவாங்க. ஏன்னா பெரிய பெரிய ஷீட்டில் பண்ணும்போது அதனால் என்ன பண்ணுவாங்க, ஸ்பாஞ்சில் கலர் தொட்டு அப்படியே இழுக்க சொல்லி தருவாங்க. ஸோ அப்படி எனக்கு பேஸ் கொடுத்தது வந்து எங்கள் அம்மா தான். அதே மாதிரி எங்கள் அப்பா வந்து கார்பெண்டர். ஸோ அவர் வுட்டில் பண்ணும்போதெல்லாம் நானும் கூட சேர்ந்து இழுப்பேன். ஸோ அதனால் என்னோட ஆர்ட் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா கார்பெண்டரிங் ஒர்க்கும் சேர்ந்து இருக்கும், வுட்டு ஒர்க்கும். ஸோ அப்படி எனக்கு ஆர்வம். என்னோட அப்பா என்னோட அம்மா இங்கே தான் நிற்கிறாங்க, ஓகே. ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ஆர்வம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே கொண்டு போய் ட்ராயிங் கிளாஸில் கொண்டு போய் விட்டாங்க. ஸோ ட்ராயிங் கிளாஸில் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கற்றுக்க போனேன். 8th படிக்கும்போது கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன். 8th படிக்கும்போது அண்டு 12th முடிக்கும்போது எனக்கு 60 ஸ்டூடெண்ட் இருந்தாங்க அந்தமான் நிக்கோபாரில். அதுக்கப்புறம் சென்னையில் வந்து இந்த எல்லாரோட ஆசீர்வாதனால இந்த அளவுக்கு வந்திருக்கேன். ஓகே, ஃபேமிலி பற்றி சொல்லிட்டீங்களே, இன்னொரு பேக் போன் நீங்கள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். வைஃப் பற்றி சொல்லுங்கள். ஸோ அவங்க முத அவங்க வீட்டுக்கு போனப்போ அவங்க அம்மா வந்து ஒரு மிக்கி மவுஸ் காமிச்சாங்க, என் பொண்ணு வரைஞ்சது அப்படின்ட்டு. ஸோ அந்த மிக்கி மவுஸ் பார்த்த உடனே நான் டிசைட் பண்ணிட்டேன், ஓகே வரைய வருது, பேஸ் தெரியுது அப்படின்ட்டு. ஓகே, அது இல்லாமல் என்னோட பிரதரும் அவங்களும் கிளாஸ்மேட்டு. ஸோ அவங்க புக்கில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் புக்கில் எழுதுவாங்க தெரியுமா, அதில் பார்த்தா ஆர்ட் டீச்சர் ஆகணும், அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. ஸோ ஆர்ட் டீச்சர் ட்ராயிங் ரெண்டு சேர்ந்தா ஆர்ட் டீச்சர் சரியாக வந்துருச்சு. ஸோ
அப்போ வரைஞ்சி வீட்டுக்கு வரைஞ்சி 1 மாதம் ஆகும். நான் ஒரு புக்கு வரைஞ்சி அனுப்புறதுக்கு 1 வாரத்தில் வரைஞ்சி ரிட்டர்ன் அனுப்பிடுவாங்க அவங்க. அப்படி ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ இன்னைக்கு பிஎஃப்ஏ வரைக்கும் முடிச்சு இன்னைக்கு அந்த மாதிரி பெயிண்டிங்லாம் வரைகிறாங்க. என்னோட மொபைல் வந்து தொலைஞ்சிருச்சு. அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தேன். அண்ணே வாடா போகலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போனார். எக்மோர் கூட்டிகிட்டு போனார். ஒரு ஹோட்டலில் உட்காந்து நல்லா சாப்பாடு வாங்கி கொடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு ஜாலியாக வந்தோம். அந்த மொபைல் தொலைஞ்சதே நாங்கள் மறந்துட்டோம். ஏன்னா அவ்வளோ குலாப் ஜாமுன் சாப்பிட்டோம் அன்லிமிட்டடாங்க. ஐ திங்க் போட்ரசனும் இருக்கான்னு நினைக்கிறேன். போட்ரசன் அவரும் வந்து எல்லாம் சேர்ந்து குலாப் ஜாமுன் காலி ஆனவுடனே கேரட் அல்வா வந்துருச்சு. குலாப் ஜாமுனை காணுவாங்க. அந்த மாதிரி என்ஜாய் பண்ணோம். இப்போவுமே எனக்கு கோவம் வந்தால் நான் ஹோட்டலுக்கு போய் நல்லா சாப்பிடுவேன். ஸோ அது ஒரு இதுவாகவே வச்சுருக்கோம். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம டிரெக்டர் மேடம் பற்றி தான். ஸோ டாக்டர் சுதா ராஜேந்திரன் BFA painting hails from Andaman and was born in the year 1989. She graduated from Alagappa University, Karaikudi in the year 2009. She further did her teacher's training. Many special children trained under her guidance, which shows her special interest in child psychology and art. After her marriage, she took training from her husband, Dr. Rajendran Avargal, and has taught since 2010. She has completed her bachelor degree in fine arts from Bharatiyar University, Coimbatore. Superla. மேம் இவ்வளோ விஷயம் படிச்சிருக்கீங்க, இவ்வளோ சைலண்டாக உட்காந்துருக்கீங்க, கொஞ்சமாக ரியாக்ட் பண்ணாதான் நான் சொன்னதுக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்கும். ஸோ லெட்ஸ் வெல்கம் மேம், ப்ளீஸ் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த 2023 உடைய கலர்ஃபுல் எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு வந்த சீஃப் கெஸ்ட் மைன் கோபி அண்ணா, செந்தில் சார், Akalya ma'am, Rajendra sir, director of founder Design Academy, and your parents and lovely our students. So ellarkume first wishes. Sendil sir, thank you so much. கோபியானா இந்த பிஸி ஷெடியூல்லையும் எனக்காக கொஞ்சம் குட்டி டைம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. யா அகல்யா மேம், யூ ஆர் வெரி பிஸி. ஃப்ரீயாக தான் இருக்கு. யா ஓகே. ஸோ எல்லாருக்கும் நன்றி. ஸோ இவ்வளோ தூரம் இன்னைக்கு நான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னா இட்ஸ் எல்லாமே கோஸ் டு ராஜேந்திரன் சார், அவருக்கு தான் போகும். அண்ட் ஸோ சொல்லுங்க, எப்படி போயிட்டு இருக்கு இது உங்களோட ஆர்ட் எக்ஸிபிஷன்? வேற லெவல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வரைஞ்சிருக்காங்க. ஒன் டேல நைட்லலாம் வரைஞ்சி இன்னைக்கு காலையிலலாம் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பற்றி நீங்கள் சொல்லி ஆகணும். எப்படிங்க இப்படி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கீங்க? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்தா கூட கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க போல நம்ம பசங்க. அப்படிதான் பண்ணுறாங்களா? எக்ஸாமெல்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். ஓ வரத்துக்கு முன்னாடி கெஸ்ட்லாம் வரத்துக்கு முன்னாடி சரி ஓகே லைட்டாக வரைஞ்சிடலாம் அப்படின்ட்டு. ஓகே. ஸோ ஹவ் யூ ஆர் ஹாப்பி நவ்? பயங்கர ஹாப்பியாக இருக்கு. அதாவது என்னன்னா எனக்கு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சதுக்கு நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா நான் என்ன ஒர்க்கு கொடுத்தாலும் எந்த ஒர்க் கொடுத்தாலும் இது நான் பண்ண மாட்டேன், இது நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு எந்த ஒரு கமெண்ட்ஸுமே கொடுக்காம நான் என்ன சொல்கிறேனோ அதை கரெக்டாக செய்வாங்க. சம்டைம்ஸ் வந்து சில பேர் வந்து நிறையா என்கிட்ட கொஷின்ஸ் கேட்பாங்க, நான் இங்கே என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போல்லாம் நான் சொல்லுவேன், எப்போ அது உன்னோட ஒர்க், எனக்கு தெரியாது, நீ தான் போய் பண்ண அப்படின்னு சொல்லி அனுப்பும் போது கூட அதை கரெக்டாக இது பண்ணிட்டேன். நான் எனக்கு தெரியும் அவங்கக்கிட்ட அந்த போல்ட்னஸ் இருக்குது, அவங்க கரெக்டாக அவங்க பண்ணிடுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இவ்வளோ தூரம் பண்ணுற பசங்களுக்கு வந்து அந்த இடம் பண்ண தெரியாது அப்படின்னு ஒரு சில இது இருக்கும், டவுட் எனக்கே இருக்கும். நான் சொன்னேன் இல்லை நீ போய் பண்ணிட்டு வா அப்படின்னு. ஏன்னா இப்போ யாராவது நான் யாரையும் கொஞ்சம் கூடாது, யாராவது கொஞ்சம் நேரம் உள்ள டக்குன்னு ஒரு புக்கு உள்ள வரும், மேம் நான் இருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா அன்பாக இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட ஒர்க்கும் ரொம்ப அழகாக இருக்குது. அதனால தான் நான் யோசிச்சேன், சரி ஓகே கொரோனாக்கு அப்புறம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒரு எக்ஸிபிஷன் பண்ணி, அதனால வந்து ஒரு குட்டி எக்ஸிபிஷன் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸை வந்து அடுத்த மோட்டிவேஷனுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு. ஸோ அதில் கிரியேட் பண்ணாதான் இந்த ஒரு குட்டி எக்ஸிபிஷன். பிக் எக்ஸிபிஷனுக்கு ஐ திங்க் வி ஆர் டேக்கிங் 500 கிட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். அதில் ஜஸ்ட் 24 ஸ்டூடெண்ட்ஸோடைய ஒர்க் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ அந்த அளவுக்கு நான் பெரிய இடம் எடுத்து கண்டிப்பாக ஒரு நாள் நான் ப்ரூவ் பண்ணணும், பெரிய லெவலில் வளரணும், அண்ணாவோட ஆசீர்வாதம்.
அண்ட் என்னோட பிக் சப்போர்ட் என்னோட மதர் இன் லா அண்ட் ஃபாதர் இன் லா. எங்கள் ஃபேமிலியே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்ட், எப்போ பார்த்தாலும் பெயிண்ட்டும் ப்ரஷ்ஷுமா நாங்கள் சுற்றிக்கிட்டே இருப்போம். ஸோ அவங்க சப்போர்ட் பண்ணனால தான் நான் இன்னைக்கு கிட்ஸு கிளாஸ் எடுக்க முடியுது. ஸோ எல்லாமே அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகணுன்னா யாராவது சப்போர்ட் வேணும். என்னோட பேக் போன் எல்லாமே. அண்ட் அதர்வைஸ் எங்கள் மதர் இன் லா ஃபாதர் இன் லா அவர் தான் வந்து இன்னைக்கு எல்லாரோட பெயிண்டிங் ஹேங்கிங்கில் அழகாக இருக்குன்னு அவர் தான் காரணம். அவர் தான் எல்லாருக்குமே ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் அதுக்கப்புறம் தேங்க்ஸ் சொல்லணும்னா பேரண்ட்ஸ்க்கு தான். ஏன்னா கரெக்டான டைமிங்கில் கூட்டிகிட்டு வந்து நான் டைமிங்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இந்த டைமிங்கில் வர வேண்டாம், நீங்கள் இந்த டைமிங்கில் ஓகே. அவங்களுக்கு அடுத்தடுத்த ஷெடியூல் இருக்கும், இருந்தாலும் ஓகே மேம் சரி ஓகே. அது அவங்களும் எதுவும் என்கிட்ட கேட்குறது இல்லை, நீங்கள் ஏன் இந்த டைம் மாற்றுனீங்க அப்படிலாம் இல்லை. அவங்களும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணனால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து ரீச் ஆயிருக்கு திங்க். அண்ட் ஸோ எவ்ரி ஒன் தேங்க்யூ. அண்ட் அதே மாதிரி என்னோட மேனேஜர்ஸ், ஃப்ரேமிங் பண்ணவங்க அண்ட் எல்லாருக்குமே தேங்க்யூ. டிசைனர் மோகன் அண்ணா, ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் தீபா, ஸ்ரீநந்து, ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் தேங்க்யூ ஸோ மச். யுவர் சப்போர்ட் இன்னைக்கு இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ பேரண்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இருக்காங்க டவுட்ஸ் வந்து நீங்கள் நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க. உப்புக்கர் உப்புக்கர் வாடை இப்போ ரீசெண்டாக பொம்மைன்னு ஒரு படம் எஸ்ஜே சூர்யா சார் அவர்களோட நடிப்பில் வந்திருக்கு. ஸோ அதில் வந்து பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்டாக வந்து செந்தில் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆதித்யா டிவி பார்ப்பீங்கல்ல, ஆதித்யா டிவி, சன் டிவி பார்த்துருக்கீங்களே. ஸோ நாங்கள் தான் ஆங்கர்ஸ், அது நானே சொல்லிடுறேன். ஸோ டவுட்ஸ் செந்தில் அவர்களே கொஞ்சம் பேசலாம் வாங்க. மாமா நீங்கள் எங்கே இருக்கீங்க? மாமா தான் அவரு. தேங்க்யூ. இவ்வளோ அழகாக வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு அழகாக ஆர்ட் பண்ணிவிட்டு, ஸோ நீங்களும் ரொம்ப க்யூட்டாக மேக்கப் பண்ணிவிட்டு ஃபேமிலியோட இங்கே இந்த தருணத்தில் அழகாக உட்காந்து கைத்தட்டி ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கைத்தட்டல் கொடுக்கணும். ஏன்னா அவ்வளோ அழகான ஆர்ட்டெல்லாம் பண்ணியிருக்கீங்க. நாங்கள் நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஓகே. டிசைன் அகாடமியில் கிட்டத்தட்ட வந்து நம்ம 2023 எக்ஸிபிஷன் ஆர்ட் எக்ஸிபிஷனில் வந்து கலந்துக்கிட்டீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். ஸோ நான் வந்து இது வந்து அழகாக ரொம்ப சூப்பராக ஆர்ட்டுக்கே ஒரு அழகு சேர்க்கிற விதமாக ஒரு அழகான க்யூட்டான ஃபேமிலி, ஆர்ட் ஃபேமிலி. ஸோ நம்ம ராஜேந்திரன் சார் அவர்களுக்கும் சுதா ராஜேந்திரன் அவர்களுக்கும் வந்து வாழ்த்துக்கள். ஸோ நான் டோட்டல் உங்களோட ஃபேமிலிக்கு வந்து வாழ்த்துக்கள். ஸோ குட்டீஸ் நீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா அழகா ஆர்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு நீங்களே நல்ல ஒரு கைத்தறல் கொடுத்துக்காங்களேன். ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குட்டீஸ்க்கு வந்து என்ன அவங்களுக்குள்ள என்ன டேலண்ட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்க இதுல வருவாங்க அப்படின்னு. ஸோ எல்லாத்துக்குமே பேஸ் எல்லாமே ஆர்ட் தான் நினைக்கிறேன். ஏன்னா மேடம் ஆர்ட் பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து ஆர்ட் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்னோட வாழ்க்கையிலே நானே ஒரு ஆர்டிஸ்ட் தான். ஏன்னா நான் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது டிராயிங் பண்ணேன், அழகா ஆர்ட் பண்ணேன். எங்க அப்பாவோட ஆர்ட் பண்ணினேன். வரையாத அப்படின்ட்டாரு. என்ன வரையாத, வேற ஏதாவது வரைஞ்சுக்கோ அப்படின்ட்டாரு. ஓகே அப்படின்ட்டு அதுக்கப்புறமா ஒரு மலை சார்ந்த இடங்கள் நீங்க வரைஞ்சிருக்கீங்க இல்லையா? ஸோ அது மாதிரி நேச்சர் எல்லாமே வந்து அழகா, ஆமா சூரியனை வரைஞ்சு 2 வவ்வாலை பறக்க விடுங்க, சாரி அந்த பேர்ட்ஸ் எல்லாம் பறக்க விடுவோம்ல, அந்த மாதிரி ஆர்ட் வரைஞ்சோம். பட் அதுல இருந்து தான் என்னோட லைஃப் வந்து அழகாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் சரி ஓகே அழகா டிராயிங் பண்ற அந்த நாலேஜ் அந்த கிரியேட்டிவிட்டி இருக்கிறனால தான் மெமிகிரி பண்ண ஆரம்பிச்சோம். அப்புறம் டிவியில வர ஆரம்பிச்சோம், இப்ப திரைப்படங்கள்ல வர ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த பேஷன் நம்ம அதை எடுத்துக்கக்கூடிய அந்த ஆர்ட் தான் நம்ம எல்லாத்துக்கும் தொடக்கம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ மேடம் டீம் சார்ட்டு பேசிருக்கும் போது கூட நான் கேட்டுட்டு இருந்தேன், நம்ம எதை இப்ப வாழ்க்கையில வந்து ஆர்ட் வந்து நம்ம கிட்ட எல்லா இடத்துலயுமே இருக்கும். அழகா போடுற ட்ரெஸ்ல இருந்து கண்ணுக்கு வரைகிற புருவத்துல இருந்து ஐப்ரோல இருந்து ஒரு பொட்டு வைக்கிறதுல இருந்து லிப்ஸ்டிக் அடிக்கிறதுல இருந்து இங்க பாத்தீங்களா ஆர்ட்டா ரெடி ஆகி வர்றதுக்கு 2 hours ஆகிருக்கு. எல்லாத்தையும் வரைஞ்சு ஒட்டி 3 hours ஆயிருக்கு. சாரி இல்ல வீட்டுல 2 hours, இங்க வந்து ஒரு 1 hour ரெடி ஆகிறதுக்கு ஒரு 1 hour ஆயிருக்கும் இல்லையா? இவ்வளவு பெரிய ஆர்ட் இருக்கு. ஸோ அந்த ஆர்ட் வந்து நம்ம கலைநயமா அழகா பண்றதுலதான் வந்து ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படிங்கணும். நான் வந்து டேடி எனக்கு ஒரு டவுட்ல வந்து நாங்க டவுட் கேட்டிருக்கேன் எங்க டேடி கிட்ட. எப்படின்னா வந்து இங்க இருக்கிறவங்க யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, அந்த டவுட் கேட்டதுனால இது ஞாபகம் வந்துச்சு. எங்க டேடிட்ட போய் நான் டவுட் கேட்டேன். டாடி எனக்கு ஒரு டவுட். என்னடா டவுட்? டாடி இப்ப சிங்கிங் பண்றவங்கள என்ன டாடி சொல்வோம்? சிங்கிங் பண்றவங்கள சிங்கர்னு நம்ம சொல்லுவோம்.
ஓகே அப்ப டான்சிங் பண்றவங்கள டான்சர்னு சொல்லுவோம். அப்ப டிராயிங் பண்றவங்கள டிராயர்னு சொல்லக்கூடாது, ஆர்டிஸ்ட் தான் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு எங்க அப்பா 4 வைப்பார் கண்ணத்துல. அப்ப நான் சொல்லுவேன், நான் கரெக்ட் தான் டாடி, ஆர்ட் பண்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமாடா அப்படிங்கிறாரு. ஆமா டாடி, அப்ப ஆர்டிஸ்ட் தான் டாடி சொல்லணும் அப்படின்னு சொல்லி டவுட் போட்டோம். அது ரொம்ப ஃபேமஸா போச்சு. எல்லா குழந்தையுமே வந்து கேட்டாங்க, அவங்க வரையும் போது பார்ப்பாங்க, நாங்க வரைகிற ஆர்ட் புரியுதான்னு கேட்பாங்க. ஓகேம்மா ஆர்ட் தான்மான்னு. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ இங்க இந்த லைன்லாம் பார்க்கும்போது அந்த கருள் சிறுத்தை வரைஞ்சிருந்தாரு ஒரு தம்பி. பக்கத்துல போகவே ரொம்ப பயமா இருந்துச்சு. சூர்யாவா அவர் பேரு. அங்க போகும்போது ரொம்ப பயமா இருந்துச்சு. ஏன்னா அது திரும்பி அப்படி பார்த்துருந்துச்சு, என்ன தம்பி எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. அவ்வளவு அழகா தத்ரூபமா ஆர்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க. அதுல வந்து கோல்டன் கலர் அது கொடுக்கறதுக்காக 2-3 கலர் மிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னாங்க. சூப்பர், வெரி குட். அதுக்கப்புறம் இந்த லைன்ல ஒரு ஆமா ஒரு பேர்டு ஒன்று அழகா பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே ரொம்ப சூப்பர் அழகா பண்ணியிருந்தீங்க. எனக்கு ஞாபகத்தில் வரதை மட்டும் நான் சொல்றேன், மற்றவங்க நல்லா பண்ணல அப்படின்னு தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த லைன்ல இங்க இந்த லாஸ்ட்ல வந்து ஒரு குதிரை வரைஞ்சிருக்கும் போது கிட்டத்தட்ட 2 வீக்ஸா அவங்க பண்ணாங்களாம். ஸோ அவங்க வந்து அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டேன் நான், 2 வீக்ஸாக வந்து நீங்கள் தான் கூடவே இருந்தீங்களான்னு கேட்டேன். இல்லை அவங்க மேம் பார்த்துக்கிட்டாங்க. அப்போ மேம்கிட்ட கேட்டேன் எப்படி வரைஞ்சிங்க அப்படின்னு. கிளம்பி அவர் போயிடுவார். மறுபடியும் கூப்பிட்டு கண்ணு போட்டுட்டு போயிட்டு 1 வாரம் கழிச்சு தான் திரும்பி வருவார். அப்புறம் மூக்கு வரைஞ்சிட்டு 2 வாரம் கழிச்சு தான் திரும்பி வருவார் அப்படின்னு. பட் எல்லாமே நாங்கள் எப்படி ஒரு சினிமாலையும் டிவிலையும் எப்படி ஒரு படம் எடுக்கிறதுக்காக அவ்வளோ ஒர்க் இருக்கும், அதே மாதிரி ஒரே ஒரு கை மட்டும்தான் மேம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த 2 விரல் மட்டும்தான் ஒர்க் பண்ணணுமா, அது அழகா எல்லாமே அப்படிதான். பட் அந்த பெயிண்டிங் வந்து ரொம்ப அந்த 2 விரல் மட்டும் ஒர்க் பண்ணணும்னு சொன்னாங்க. அவ்வளோ கான்சென்ட்ரேஷன் வந்து அதில் ஃபுல்லாக உள்ள மூழ்கி அதில் பண்ணணும். ஸோ டோட்டலாக இன்னைக்கு இந்த எக்ஸிபிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிற எல்லா செல்ல குட்டீஸுகளுக்கும் வாழ்த்துக்கள். இதை விட்டுறாதீங்க. உங்களுடைய அப்பா அம்மாவோட கனவு வந்து அடுத்த லெவல் கொண்டு போங்க. ஸோ வாழ்க்கையில் நீங்கள் நினைச்ச எல்லா விஷயங்களும் சக்ஸஸாக அமையணும்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் நம் டெசன் அகாடமிக்கு வந்து வாழ்த்துக்கள். ஸோ எல்லாம் வல்ல இறைவன் சார்பாக நீங்கள் எல்லாமே வாழ்க்கையில் 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழுங்கிற மாதிரி நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக நீங்கள் இருக்கணும். ஸோ உங்கள் மூலிமா குழந்தைகள் அடுத்தடுத்த லெவல் போயிட்டே இருக்கணும். ஸோ ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இன்னும் அதிக பிரான்ச்சஸ் தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் அந்தமான்ல போயிட்டு சார் படிச்சுட்டு வந்தாங்கன்னு சொன்னேன். அந்தமான்ல தண்ணி மட்டும்தான் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அடுத்த தடவை நம்ம போறோம் சார், ஃபேமிலியா போறோம், ஆர்ட் ஃபேமிலியா நம்ம போறோம். ஓகே, வெரி குட். ஸோ மறுபடியும் உங்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் அண்ட் நன்றி. ஸோ அவார்டு வாங்குற எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் அண்ட் சர்டிஃபிகேட் வாங்குற எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். தேங்க்யூ. முதல்ல தம்பிக்கு பெரிய வாழ்த்துக்கள். அழகா பேசலாம் தம்பி. அதே மாதிரி தங்கச்சி மாக்கு பெரிய வாழ்த்துக்கள். 2 பேரும் நிறைய டிவியில் பார்த்துட்டே இருப்பீங்க நிறைய பேர். ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னா, நம்ம குழந்தைங்க வரைஞ்சிருக்கு, நம்ம குழந்தைங்களை பாராட்டு வந்திருக்கோம், நமக்கு நிறைய வேலைப்பாடுகள் இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் ஒதுக்குறதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை. என் பிள்ளை நல்லா வரைஞ்சிருக்கா, அப்படி தாண்டி நாம நல்லா வரைஞ்சிருக்கணும். ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. எனக்கு ஒரு பிள்ளை, ஆனால் என்னை சுற்றி இருக்க 10 பிள்ளைங்க இருக்கும். ஆனால் என் பிள்ளை ஒரு பேட்டி மட்டும் நான் பார்த்துட்டே இருப்பேன். பாத்தியா என் பிள்ளை வரைஞ்சான் அப்படின்னு. மற்ற 10 பிள்ளைங்க 9 பிள்ளைங்க யார் அப்படி கேட்டினா, அது அவங்க பிள்ளை, இது இவங்க பிள்ளை, என் தெரிஞ்ச பிள்ளை, ஃப்ரெண்டோட பிள்ளைய சொல்லிப்போம். இது இப்போ 9 பிள்ளை என் பிள்ளை தான். இந்த 10 பேரும் எங்க பிள்ளை அப்படின்னு நினைச்சிங்கன்னா ரொம்ப அழகா தெரியும். அப்ப இந்த ஓவியங்கள் எல்லாம் பேசுறதுக்கான காரணம் என்னன்னா, இங்க எல்லாம் கூட்டு முயற்சி தான். எல்லாரோட எண்ணமும் ரொம்ப அழகா இருக்கு. குழந்தைகள் வேண்டும், நம்ம தான் பிடிச்சி விட்டுறோம். அந்த வீட்டுக்கு போகாத, நான் அவங்க சண்டை போட்டோம், அந்த வீட்டுக்கு வாசம் பெருக்காத, சாப்பிடாத, ஏன் அவங்க வாங்கி சாப்பிட்ற, அவன் சரியா செய்ய மாட்டோம், கண்டதை தின்பவன் தின்றான் அவன் சொல்லுவாங்க. இங்க கள்ளம் கபடம் இல்லாத மனசு எங்க இருக்கும் அப்படின்னா, குழந்தைங்க கிட்ட மட்டும் தான் இருக்கும். அந்த குழந்தைகள் நம்ம கரெக்டாக்டே இருக்கும் நிறைய விஷயங்களை. இன்னைக்கு நிறைய குழந்தைங்க செல்போன் விளையாட ஆரம்பிச்சிட்டோம், நிறைய வரையத்தை விட்டுட்டோம், மண்ணோட உறவாடத்தை விட்டுட்டோம், 24 மணி நேரம் டிவியில் உட்காந்துருக்கோம். இன்னைக்கு நம்ம எலக்ட்ரிக்கல் கேஜெட்ஸ் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் கையில் வச்சுக்கிட்டோம். இன்னைக்கு பெயிண்டிங் நிறைய கிடையாது, இன்னைக்கு அழிஞ்சிட்டே வந்துட்டே இருக்கும். விளையாட்டு கிடையாது, கபடி போச்சு, ஃபுட்பால் போச்சு, வாலிபால் போச்சு, எல்லாம் இண்டோருக்குள்ள வந்துச்சு. இன்னைக்கு இண்டோருக்குள்ள விளையாட ஆரம்பிச்சிட்டோம், மண்ணோட உறவாடத்தை விட்டுட்டோம். இப்போ இந்த கலர் சென்ஸ் எங்க வந்து கிடைக்கும் அப்படின்னா, மண்ணோட உறவோடு வந்து கிடைக்கும், உறவோடு உறவாடும் போது தான் கிடைக்கும். எத்தனை பேர் வீட்டில் கிளி வளர்க்குறீங்க? நம்ம எல்லா வீட்டிலும் முதல்ல ஒரு காலகட்டம் கிளி இருந்துச்சு, ஏதோ ஒரு கிளி வளர்க்கும், லவ் பேர்ட்ஸ் வளர்த்துருப்போம், இல்லை பச்சை கிளி வளர்த்துருப்போம். இன்னைக்கு அது கிடையாது. நாய் கிடையாது. இன்னைக்கு நம்ம நாய்க்கே வாங்குற லேப் வச்சிருப்போம், ஏதாவது ஹைபிரிட் நாய் வச்சிருப்போம், தெருநாய்கள் வச்சிருக்கே மாட்டோம். முதல்ல எல்லா வீட்டையும் நாய் இருக்கும், எல்லா தெருவுக்கு நாய் இருக்கும். ஏன் அப்படின்னா அதெல்லாம் நம்ம டிஸ்டர்பன்ஸாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த கனவை உடைக்க வேண்டும். குழந்தைங்களோட கனவை உடைச்சிட்டே இருக்கும். குழந்தைங்க படுத்து தூங்குனா பாடம் வரக்கூடாது,
சயின்ஸ் படிக்கணும், மேக்ஸ் படிக்கணும், நாளை காலை டியூஷன் போகணும், அங்கே போன ஹிந்தி டியூஷன் போகணும், மேக்ஸ் படிக்கணும், எல்லாரும் இதுதான் நினைக்கணும். இந்த குழந்தைய அறிவு வளர்க்கணும்னு நினச்சிக்கிட்டு ஒரு மோட்டராக மாற்றிக்கிட்டே இருக்கும். அறிவியல் பற்றி எப்படி வளரும் தெரியுங்களா? யாருக்கா தெரியுமா? அறிவு எப்படி வளரும்? தண்ணி ஊற்றா வளருமா? சோறு போட்டால் வளருமா? இல்லை அதுக்கு துணிமணி கட்டணுமா? கிடையவே கிடையாதுங்கய்யா. நிறைய விஷயங்களை பார்க்கணும், நிறைய விஷயங்களை பேசணும். அப்படி பேசினாலே அறிவு தானாக வந்துடும். மொழி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எந்த மொழியில பேசினாலும் பேசணும் குழந்தைங்க. அந்த குழந்தை யோசிக்குது, பேசுக்குது. நான் பண்ண விஷயத்த பேசுறதுக்கு யோசிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த குழந்தைய பேச விடுறதே இல்லை. நம்ம வாய மூடு, அமைதியாரு, நான் பேசுறேன்ல, ஏன் சத்தம் போடுற? காது கொடுத்து கேட்கறதே கிடையாது நம்ம குழந்தைகிட்ட. காது கொடுத்து கேட்டு பாருங்க, இது ட்ரீம், அந்த குழந்தைகளோட கனவு. எங்கேயோ ஒரு ஆசான் அவங்க புகுத்துனாங்க, அந்த கனவை உருவமாக கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளோ அழகான அறிவு படித்த குழந்தைகளுக்கு நம்ம ஏன் ஒரு பெரிய ரக்கையை கொடுக்க மாட்டோம்? கொடுத்து பாருங்களேன். அவங்க பேசுறத காது கொடுத்து கேட்டு பாருங்களேன். அவங்க வரியத்தை அப்ரிஷியேட் பண்ணி பாருங்களேன். செம்மையா வந்து இருக்க தங்கம். என் பிள்ளை மாதிரி வரைய முடியாது, ஏன்னா என் பிள்ளை வரைய தெரியாது. என் புள்ள கிறுக்கிறத நான் இன்ன வரைக்கும் வச்சிருக்கேன். அந்த சவுறு அப்படியே இருக்கிற சவுறு, அதில் சட்டம் போட்டு வச்சிருக்கேன். வருவங்களாம் கேட்பாங்க, என்ன இது என் புள்ள சின்ன வயசுல கிறுக்குன்னு அப்படின்னு. மற்றவங்களுக்கு பார்க்கறதுக்கு இருக்கலாம் தெரியும், எனக்கு ஓய்வா தெரியுது. அப்ப பார்க்குற கண்ணோட்டம் தான். எதை அழகா பார்க்கணும் அது அழகா தெரியும். என்ன அழகா பாருங்க அழகா தெரியும், அசிங்கமா பாருங்க அசிங்கமா தெரியும், ரவுடியா பாருங்க ரவுடியா தெரியும். அப்புறம் பார்க்குற கண்ணோட்டத்தை ரொம்ப அழகா வச்சுட்டோம் அப்படின்னாலே வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். இன்னைக்கு ஒரே நாளில் படிச்சுட்டு ஒருத்தர் ஐஏஎஸ் ஆகிட முடியுமா? முடியாது. அது ப்ராசஸ், டைம் எடுக்கும். அந்த டைமுக்கான காலத்தை அந்த குழந்தைகிட்ட கொடுங்க. நம்ம கொடுக்கவே மாற்றோம். அவங்கள மிஷினாக பார்க்குறோம். நம்ம ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறல, என்ன மார்க் வாங்கியிருக்க பாரு, உங்கள் அப்பா மாதிரியே இருக்கணுவாங்க. உங்கள் அப்பா எப்படி படிச்சிருப்பா தெரியுமா அப்படின்னு அவங்க அப்பா கேட்டு பாருங்களேன். நான்லாம் படிச்சதே கிடையாது. நான் ஸ்கூல் போகிறதுக்கு எப்பவும் வருத்தப்படுறதே கிடையாது. அவ்வளோ ஜாலியாக ஸ்கூல் போயிருக்கேன். ஏன் அப்படின்னா எனக்கு படிக்க தெரியாது. நான் எதை பற்றி கவலைப்படுத்தே கிடையாது. நாளைக்கு என்ன ஆக போகும் யாருக்குமே தெரியாது. நான் இப்போ முடிவு பண்ணுறேன், என் பிள்ளை இன்ஜினியர், இந்த பிள்ளை டாக்டர், அப்படி முடிவு பண்ணி படிக்க வைக்கிறேன். இது எப்படி சாத்தியமாகும்? இந்த 3 சொத்தை விடுங்க. 1க்கு அப்புறம் 2 தான், 2க்கு அப்புறம் 3 தான். அது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தாலும் சரிங்க, இல்லை மெல்பர்னில் படித்தாலும் சரிங்க. 1க்கு அப்புறம் என்ன வரும் சார்? 1க்கு அப்புறம் என்ன வரும் சார்? ஏக்கு அப்புறம் என்ன வருமா? பிக்கு அப்புறம் என்ன வரும்? இது மாறப்போதா என்ன? நீ ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி படித்தாலும் அதுதான், மெல்பர்னில் படித்தாலும் அதுதான், யூஎஸ்ல பெரிய யூனிவர்சிட்டியில் படித்தாலும் அதுதான். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஜாலியாக வச்சுருக்கேன்னு. அதனால தான் ஆண்டவன் பல்ல கொடுத்துருக்கான். சிரிக்கணும். நம்ம நிறைய பேர் சிரிப்பு மறந்துட்டோம். நிறைய யோசிக்கிறோம். 2 வீடு வாங்கி வச்சிருப்பேன். யாருக்கு? என் பிள்ளைக்கு 1. உன் பிள்ளைக்கு என்ன வயசு? இப்பதான் 7ஆவது. 7 வயசுக்கு ஒரு பிள்ளைக்கு வீடு வாங்கி வச்சிருக்கேன். ஏன் என் பிள்ளை வாங்க மாட்டானா? நம்பிக்கை இல்லை என் பிள்ளை மேல. என் பிள்ளை தோத்துட்டா தோக்கட்டுமே. சிறு வயசுல எங்க அப்பா இறந்துட்டாங்க. எல்லாரும் கேட்பாங்க, அப்பா என்னோட சேர்த்து வச்சுட்டு போனாரு. எங்க அப்பா கஷ்டத்தை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காரு, வருத்தத்தை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காரு, போராட கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காரு, எனக்கு தனியாக நிற்கிறதுக்கு கற்றுக் கொடுத்து போயிருக்காரு. இதோட வேற என்ன வேணும்? அதனால இந்த பிள்ளைகளுக்கு போராட கற்றுக் கொடுங்க, பழக கற்றுக் கொடுங்க, பேச கற்றுக் கொடுங்க, அன்பா இருக்க கற்றுக் கொடுங்க, லவ் கொடுங்க, லவ் பரிமாற சொல்லுங்க. இப்பயே ஒரு முடிவு பண்ணிடாது, கமர்ஷியலுக்கு கொண்டு போயிடாதீங்க. அந்த குழந்தை மாதிரி இருக்கட்டும். அப்படின்னா தான் அழகு. இங்கே ஒரு தேவதையை பார்த்தேன். அவங்க அம்மா அங்கே உட்காந்துருந்தாங்க. ஒருத்தர் அந்த மூடியில் சாஞ்சின்னு சொல்ல பிள்ளை தேவதை மாதிரி இருக்கேம்மா அப்படின்னு. இங்கே ஒரு குழந்தைய பார்த்தேன், நல்ல சாமி மாதிரியே இருந்தா அந்த புள்ள ட்ரெஸ் போட்டுட்டு. அங்கே சூர்யாவை பார்த்தேன். அப்புறம் இவன் பிள்ளைய பார்த்தேன். இந்த பக்கம் அந்த பக்கம் இங்க பக்கம் நின்றுதான். இவனை பார்த்து ஞாபகம் இருக்கு, அவனை பார்த்து ஞாபகம் இல்லை. அவன் அப்படியே நின்றுட்டே இருக்கான். இவனை யார் தெரியுதாப்பா அப்படின்னு கேட்டான். தெரியல தம்பி, என் போலதான் அப்படின்னு. என்ன ஒரு சந்தோஷம் இல்லை? தான் புள்ள வளர்ந்து ஒரு விஷயத்தை வரைஞ்சிருக்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷம். அப்ப என்னைக்காவது ஒரு நாள் பாராட்டி இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் பாராட்டுவோம். அதுக்கப்புறம் இது பாராட்டுறதுக்கு உள்ள என்ன வேலை பார்த்துருப்பீங்க? வரைச்சிட்டியா வரைச்சிட்டியா, சீக்கிரம் சொல்லிவிடும். வெய் சீக்கிரம் என்னடா கிடையாது, பாரு அவனை பார்த்து எப்படி வரைச்சிருக்கா, நீ வரைச்சிருக்க பாரு, இதுக்கு கிளாஸ் போட. ஏன் இன்னொருத்த சொல்லி கொடுத்துட்டே இருக்கும், இன்னொருத்த காட்டிகிட்டே இருக்கணும். அவனை பாரு. ஏன் அவனை பார்க்கணும்? அவசியமே இல்லையே. எனக்கு என்ன பார்க்கறதுக்கு நேரம் இல்லையே. நான் எதுக்கு இன்னொருத்தரை பார்க்கணும்? அப்ப என் தாய் வழி, என் தகப்பன் வழியா நான் போறேன். அவனை பாரு, எப்படி வச்சிருக்கா பாத்தியா, சூர்யா பாத்தியா, இந்த சிறுத்துல கோல்டு கடலை போடுறேன், வாட்டர் போட்டு கீழே பெருசா வருது அப்படின்னு. என்ன ஆக போகுது? நீ உழைக்கிற உழைப்பு உண்மையா இருந்தா கண்டிப்பா ஜெயிச்சிடும். அந்த குழந்தைக்கு உழைக்க கற்றுக் கொடுங்க, சந்தோஷம் இருக்க கற்றுக் கொடுங்க. முதல்ல அந்த உலகத்துல வாழட்டும்.
இதுக்குள்ளேயே இந்த கமர்ஷியல் கொண்டு வந்து இந்த குழந்தையோட கனவை உடைச்சிடாதீங்க. தூங்கும் போது ட்ரீமுக்குள்ள தேவதை வரணும், ஏஞ்சல் வரணும், அதை தாண்டி நிறைய அனிமல்ஸ் வரணும், திடீர்னு ஏற்றுக்கணும். அப்படி வந்தால் தான் அந்த ட்ரீமு. இந்த குழந்தைங்க படுத்து தூங்குச்சு அப்படின்னா 5 நாச்சு ஏழுதுக்கா அப்பா ஏதுக்கு ஸ்கூல் போட ஏதுக்குப்பா போய் பல்லுக்கு போ. 2 நிமிஷமா என்ன 2 நிமிஷம் இதே சொல்லிட்டே இருக்கேன், போ நான் வேலைக்கு போத்தலேடுவோம். என் கோபத்தை அங்கே திருப்புறேன். நான் வேலைக்கு போகணும், என் வீட்டுக்கார வேலைக்கு போகணும், எங்கள் வீட்டில் இவ்வளோ வேலை இருக்கு, நீ ஒழுங்காக படிச்சிடு. முதல்ல திணிக்கத்தை விட்டுட்டு அந்த குழந்தைங்க என்ன படிச்சாலும் அழகு, ஃபெயில் ஆனாலும் பாராட்டுங்க. பரவாயில்ல தங்கம், ஃபெயில் ஆகிட்ட, யாருமே ஆகாத நீ பண்ணிட்ட, அடுத்த கூட பார்த்துக்கா தங்கம் அப்படின்னு நீ சொல்லும்போது என்ன ஆகும்னா யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். நான் புரிய வைக்கிறேன். என் பிள்ளை சின்ன வயசுல உடைச்ச டிவி இன்னொரு உடைக்கவே இல்லை, எல்லாம் புரிய வச்சிருக்கேன். யாருக்காக வாங்குறோம், யாருக்காக உடைக்கிறோம், யாருக்காக பண்றோம் என்பதை அந்த குழந்தைக்கு புரிஞ்சிட்டாலே அந்த குழந்தை ரொம்ப அழகா வளர்ந்துடும். அதனால இந்த ஓவியங்கள் எல்லாமே அழகா பேசப்பட்டிருக்கு. அது பெரிய வாழ்த்துக்கள். உங்க பிள்ளைக்கு நல்ல கோயில் கட்டி கும்பிடலாம், நீங்க நல்ல உறக்க கை தட்டலாம். இந்த வயசுல நான் ட்ரெஸ் சைஸ் இருக்காவ, அவன் ஒரு பெயிண்டிங் பண்ணி வச்சிருக்கா. அங்கே நின்று அப்படி அழகா அப்படி நின்று எக்ஸ்பிளைன் பண்றா. அங்கே டிவியில் படிச்ச புள்ள ஒரு பென்சில் டிராயிங் எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு. உள்ள ஒரு சொல்லி அந்த ஒரு நாய் பொம்மை இருந்துச்சு, எப்படி வரைச்சேன் கேட்டிருக்கேன். அவன் சொல்றான் இதெல்லாம் சாத்தியமே கிடையாது, இதெல்லாம் தெய்வ குழந்தைங்க. தனக்குள்ள ஒரு விஷயத்த வரையறதுக்கு கை வேலை பார்த்துருக்கு, மூளை கனெக்ட் பண்ணியிருக்கு. இந்த மூளையும் இந்த கையையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு மசில் வேலை பார்க்கணும், மெமரி வேலை பார்க்கணும். அவ்வளோ பெரிய விஷயத்த அப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க எல்லாருமே. அப்போ எவ்வளோ பெரிய கிரியேட்டர்ஸ் நீங்கள் எல்லாருமே. இந்த கிரியேட்டர் கற்றுக் கொடுத்த ஒரு ஆசான் இருக்காங்களா, அவங்க எவ்வளோ பெரிய ஆட்கள் பாருங்களேன். அப்போ ஆசானை எப்பொழுதும் மதிக்கணும் வாழ்க்கையில். ஆசானை எவ்வளோ நேசிக்கிறோமோ, நான் இங்கே நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன் அப்படின்னா என் ஆசான் போட்ட பிச்சை, அந்த பிச்சையை நான் எடுத்து வந்து நான் வெளியே சொல்லி நான் பெரிய ஆகிட்டேன். என் ஆசான் ஆசானாவே இருக்காரு, அங்கேயே தான் இருக்காரு. நான் நிறைய சம்பாதிக்கிறேன், பெரிய காலில் வரேன், எல்லாம் நடக்குது. யார் கொடுத்த விஷயம்? என் ஆசான். அதனால இந்த குழந்தைகளுக்கு நல்ல விஷயம் சொல்லிக் கொடுங்க, நிறைய நல்ல விஷயம் சொல்லிக் கொடுங்க. தமிழை கற்றுக் கொடுங்க. முதல்ல கானா சானா தானா பாமா யா லா 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 போய் மேலே அடிக்கும். அடிக்கிறதுனால மூளையோட கனெக்டிவிட்டி, மூளை ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். அதில் தமிழில் அந்த உச்சரிப்பு இருக்கும். அதுதான் லா சேர்த்துருப்பாங்க நிறைய. நீங்கள் எவ்வளோ கூட தமிழ் நிறைய பேசுறீங்களோ மூளை ரொம்ப அழகாக வேலை பார்க்கும் பை ரிசர்ச். அதனால நிறைய வார்த்தைகள் கற்றுக் கொடுங்க குழந்தைகளுக்கு, புது புது வார்த்தைகள் கற்றுக் கொடுங்க. கண்டதை திருடட்டும் பிள்ளைங்க. இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத, இதை செய்யாத அப்படி சொல்லாதீங்க. காலையில் முடிச்சா பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே பழைய சாதம் இருக்குல்ல, அதை கொடுங்க. அதை கொடுத்தாலே நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி கிடைக்கும். ஊறுகாய் கொடுங்க, பாவக்காய் கொடுங்க. இதை சொல்ல துவர்ப்பு எப்போதுமே கொடுக்கறது விட்டுட்டோம், கசப்பை கொடுக்கறது விட்டுட்டோம், மற்றது மூணுத்தையும் கொடுப்போம். அதனால் இதை எடுத்து சேர்த்துக்கிங்க. நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வாழும். இந்த குழந்தைகளுக்கு பெரிய வாழ்த்துக்கள், டெஸ்டினேக்கான பெரிய வாழ்த்துக்கள், தங்கச்சிக்கு பெரிய வாழ்த்துக்கள், அப்பாவுக்கு வாழ்த்துக்கள், அம்மாவுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இது என் குடும்பம். எல்லாரையும் கூடுவாங்க, என்ன கூட மாட்டாருங்க. ஆனால் வந்துட்டேன் அப்படிதான் வாங்க. இதோட வளர்ச்சி இருக்கிற பெரிய வளர்ச்சி. நான் முதல்ல எப்போ பார்த்தனோ, நான் முதல்ல இவனை வந்து சின்னதாக பார்த்துருக்கேன். இவனுடைய குரு என் நண்பன், நானும் உயிர் நண்பர்கள். நாங்கள் நிறைய விளையாடுவோம், தண்ணி அடிக்க மாட்டோம், தம் அடிக்க மாட்டோம், எந்த கெட்ட பழத்துக்கு போக மாட்டோம், நிறைய விளையாடுவோம், நல்லா கோயிலுக்கு போவோம். அப்படி பழக்கத்தில் வந்த தம்பி தான் இவன் போட்ரசன். எல்லாருமே என் குட்டி பசங்க. அவன் ஒரு விஷயத்த ஆரம்பித்த உடனே என் காதுக்கு வருது. நான் கேட்குறேன், அன்றைக்கி ஏன் கூப்பிட்டு போன மொபைல் தொலைச்ச உடனே போல் திருப்பி கிடைக்க போதில்லை, அதுக்கே வருத்தப்படணும். வருத்தப்பட்ட என்ன ஆகிட போகுது? இல்லாத ஒரு விஷயத்த நினச்சி வருத்தப்படுறதோட இது வரப்போகுது அப்படி நினச்சி வாழ்ந்துட்டு போயிடலாமே. அப்போ எது போச்சோ நல்லதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனவனை. அவனை ஹோட்டலுக்கு கூட்டு போய் நானும் நல்லா சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்கு, போட்டு தொலைஞ்சி போச்சு, வாய்க்கலாம் அப்படி பார்த்துக்கலாம். இப்போ வருத்தப்பட்டு என்ன பண்ண போகிறோம்? வருத்தப்பட்டால் உள்ளே இருக்கிற ஹார்களில் வழுவும், பயங்கரம் வழுவும். நீங்கள் சிரிச்சனா உள்ளே இருக்க ஹார்களில் சிரிக்கும். பைத்தியம் பேர் கூட இருக்கலாம். அப்படின்னா நான் சிரிப்பு மட்டும்தான் இந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். நான் சிரிச்சா நீங்கள் சிரிப்பீங்க, நான் அழுதா நீங்கள் அழுவ மாட்டீங்க. சிரிப்புக்கு மட்டும் தான் அந்த மேஜிக் இருக்கு. ஐயோ மேம் செம்மையா இருக்கீங்க அப்படின்னா மேம் ஐயாவே அப்படி இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இது மேஜிக் ஆண்டவன் நம்ம கிட்ட கொடுத்துருக்கான். அந்த மேஜிக்கை இந்த குழந்தைகள் கொடுங்க. இந்த குழந்தைங்க நல்லா சிரிக்கட்டும். அதுக்கு இந்த இடம் சிறந்த இடம். இவங்க கற்றுக் கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே சிறப்பான விஷயங்கள். நல்ல பழக்கத்தை கற்றுக் கொடுப்பாங்க. நல்ல குழந்தை வளர்றதுக்கு என்ன தேவை எல்லாத்தையும் கொடுப்பாங்க. முதல்ல என் பிள்ளைய கதாக்டர் போட்டேன், அதுக்கப்புறம் வரத்தை விட்டான். அவன் முடிவு பண்ணிட்டான் எங்கள் அப்பனே போதுன்னு. அல்ல ரொம்ப சுட்டி, அவன் பயங்கர சுட்டி. அவன் இப்போவே எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு கேரக்டர்.
எதுக்கும் தடக்குன்னு வச்சுக்கவே மாட்டான். அப்படி ஒரு நல்ல கதாபாத்திரம். ஓகே, வளர்றான், நல்லா வளர்றான், எங்கேயும் ஒரு நல்ல வளர்ப்பு கிடைச்சிருக்கு. அது மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க பழகுங்க, எல்லாத்துக்கும் கொடுக்க சொல்லுங்க. 2 பொருள் வச்சு ஒரு பொருள் கொடுக்க சொல்லுங்க. ஒரு புது ஆடை இருந்தால் ஒரு புது வாங்கி கொடுங்க. நிறைய மக்கள் இருக்காங்க நம்மளை சுற்றி. அப்போ இந்த மக்கள்லாம் யார் நம்பியிருக்காங்கன்னா உங்களை நம்பி தான் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களோட பொறுப்பு. நல்லா பார்த்துக்குங்க. வாழ்த்துக்கள். நான் பேசின வார்த்தைகள் எப்பட முடிப்பேன் காட்டுறீங்க. நான் பேசின வார்த்தைகள் யார் மனசா தெரிஞ்சோ தெரியாமலோ புண்படுத்தி இருந்தா அதுக்கு பெரிய மன்னிப்பு. எல்லாருமே ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த அழகை இன்னும் அழகா ஆக்கிங்க. ஐயா அதை கொடுத்துட்றேன், பட் சார் கொடுத்துட்றேன், கொல்லப்படாதீங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு லாங்குவேஜ் புரியாது, நிறைய ஹிந்தி பேசுகிற மக்கள் இருப்பீங்க. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, கேட்குறதுக்கு ஏதோ தோணுது இல்லை. லாங்குவேஜ் என்பது வெறும் சத்தம். ताकि हिले papa seni hadira papa rando ko pati di seri kata uye to tine ka seri ka he ho tigira po tine seri ka du uye bara barak bara bara tu हिले papa tigira இது என்ன மொழி? இது மொழியே கிடையாது, இது சத்தம். இது கூட ஒரு சயின்ஸ் சேர்த்துக்கிறேன். தாக்கல ஹீல பப்போ ரினக்கோ தில சில பப்போ திரிகா ஒரக்கை ஹீலிய பப்போ டிகுடு குடு குடு செல்த பப்போ ஐயா ரப்பா ஓய்யோ தோ திலி சில பப்போ ரூபா தும்ச ஹீல பப்போ ரியப்பா தடியா. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்? சைன் முடிச்சிருக்கேன், ஒரு எக்ஸ்பிரஷன் முடிச்சிருக்கேன். அப்போ அந்த மொழிக்கு உருவத்தை கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். இதை கற்றுக் கொடுத்தாலே போதும் குழந்தைகளுக்கு. ரொம்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வாழ்க வல்லாண்டு, வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.